தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய தியானம் சங்கீதம் 39:7. இப்போதும் ஆண்டவரே, நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன், நீரே என் நம்பிக்கை. சங்கீதம் 39:1 முதல் வேதப்பாடம். சங்கீதம் 39. நம்முடைய வாழ்க்கையில் மன அழுத்தங்கள் மற்றும் கடினமான சூழ்நிலைகள் வரும் பொழுது அவைகளை எவ்வாறு கையாள வேண்டும் என்பதை குறித்து தான ஒரு சங்கீதம் 39. தாவீது அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பலவிதமான மன அழுத்தங்கள், போராட்டங்கள், கடினமான சூழ்நிலைகளை தான் எவ்வாறு மேற்கொண்டார் என்பதை அழகாக சங்கீதம் 39 எழுதுகிறார். முதலாவது, இந்த மாதிரியான சூழ்நிலைகளிலே நாம் தேவனுடைய பாதத்தில் அமைதியாக இருக்க வேண்டும். அமைதியாய் இரு. கர்த்தர் அமைதியாய் இருக்கும் பொழுது ஆசீர்வதிப்பார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். நான் மௌனமாகி உமையனாய் இருந்தேன், நலமானதை பேசாமல் அமர்ந்திருந்தேன், ஆனாலும் என் துக்கம் அதிகரித்தது. இரண்டாவதாக, நம்முடைய கடினமான சூழ்நிலைகளில் நாம் செய்ய வேண்டியது ஜெபிக்க வேண்டும். முதல்ல அமைதியாக இரு, இரண்டாவது ஜெபித்திரு. முதல் 3 வசனங்கள் நாம் எப்படி அமைதியாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து சொல்லுகிறது. சைலன்ஸ் ஸ்பீக்ஸ் more than the words. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சைலன்ஸ் இஸ் கோல்டன். இரண்டாவது, ஜெபியுங்கள். சங்கீதம் 39:4-6 அவ்வாறு சொல்லுகிறது. கர்த்தாவே, நான் எவ்வளவு நிலையற்றவன் என்று உணரும்படி என் முடிவையும் என் நாட்களின் அளவு இவ்வளவு என்பதை எனக்கு தெரிவியும். மூன்றாவது, நம்பிக்கையாயிரு. முதலாவது அமைதியாயிரு, இரண்டாவது ஜெபித்திரு, மூன்றாவது நம்பிக்கையாயிரு. இப்பொழுதும் ஆண்டவரே, நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன், நீரே என் நம்பிக்கை. கர்த்தரில் நம்பிக்கையாயிருங்கள். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாயிருங்கள். கர்த்தாவே, நான் உடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறேன், என் கிருபை உனக்கு போதும். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. கர்த்தாவே, நான் உம்முடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு. நான் நம்புகிறது கர்த்தராலே வரும். நிச்சயமாகவே முடிவு உண்டும், நம்பிக்கை வீண் போகாது. தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 39:13 வசனங்களை வாசித்து தியானியுங்கள். அமைதியாயிரு, ஜெபித்திரு, நம்பிக்கையாயிரு. கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றுவார். ஆமென்.